பீடி பீடின்னு பீடியெல்லாம் இருக்க மாட்டேன் நீ. மனுஷனா பிறந்தா ஒரு பீடியாவது குடிக்கணும். அப்புறம் பீடி குடிச்சா செத்து போய் பரவாயில்லையா? சாக மாட்டோமா? சரி இந்தா, நீ தாங்க மாட்டேன். செத்தாலும் பொழைச்சாலும் இருக்க மட்டும் குடிக்கலாம். இருக்கும் வரை அனுபவி. தீப்பெட்டி நான் எடுத்து இல்லையே, அப்புறம் எப்படி குடிக்குவேன்? இரு பார்க்குறேன். இந்த பொடி எங்கன்னாது ஒரு பீடி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பீடி எடுத்துக்கோ. இந்த பிடி வைக்கலாம். எனக்கு ஒரு பீடி எடுத்துக்கிட்டு. எனக்கெல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு பீடியே வேண்டாம். நீயே குடி. எனக்கு வேணக்கூடாதாம்மா. ஏன் வேண்டாம் கூடாது? நீனும் குடிக்கணும். தீப்பெட்டி குடு. கப்புன்னு அப்படி இழுத்துட்டே வா பார்க்கலாம். சரி நடா, எழு போகலாம். போய் 2 கிலோ கோழிக்கறி. கறி என்னையா? நான் எப்போ தின்னேன்? ஏன் திங்கல? நீ வந்தா தான் தின்றேன். நீ வந்தா தின்றதே இல்லை. என்னது? நீ வந்தா தான் வந்து தின்றதில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் அப்படி சொல்கிறேன்? எப்படி என்ன யார் நாளைக்கு கொடுப்பா? இப்போ 2-3 மாதமாக கறி திங்கல. நாங்களும் தின்னவே இல்லை. எப்போ கடைசியாக தின்ன? எங்கள் ஊரில் கறி ஆக்கல. நாய்க்குட்டியா? நீ போய் 2 கிலோ கறி ஜம்முன்னு வெட்டியாந்து நானே என்ற கையால் சமைக்கிறேன். சரியா? சமைச்சு சும்மா ஜாலியாக தின்றோம். தாத்தனுக்கு பாட்டிக்கு கொஞ்சம் வாய்ப்புன்னு சரியாச்சு தான். மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தோம்லாம், அது கொஞ்சம் வாய்ப்புனால சரியாயிடுது. சோறு திங்கிது பாவம். தாத்தனுக்கு தான் கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. எப்படி பக்கத்தில் உட்காந்து போட்டு கொடுத்து தாத்தனை திங்கடிச்சு. நானும் நீயும் ஒரு தடவைங்க 2 தடவை கரக தின்னலாம். ஏன் அவ்வளவுதான் சொல்கிற. மண்டைக்கு டை அடிச்சுக்கலாமா? ஏன் அக்கா சொல்லிச்சு டை அடிச்சுக்கணும் அப்படின்னுது. உனக்கு வேற பொண்ணு வேற பார்க்குறாங்குது. ஏன் வேண்டாம்? கட்டையா? ஏய் எத்தான 3-4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா, ஒரு பொண்ணை கட்டிக்கையான்னு கேட்குறியா? ஆனால் நாளை பின்ன ஒரு கை கால் சோர்ந்து வச்சுன்னா யாரையும் கஞ்சி ஊற்றுவா? ஏய்யா ஏன் கட்டக்கூடாது? என்னையெல்லாம் விட்டா 4 கொண்டாட்டி கட்டுவேனியா? இருக்கவே கட்டிக்குவேன். நீ இல்லாத ஏன் கட்டக்கூடாது? ஓடுதான். ஏன் ஓடுது? நீ பார்க்குற வேலையை கரெக்டாக பார்த்தா எதுக்கையா ஓடுது? அதே இருக்காது. நீ கூடவே கூட்டி சுத்தணும், அப்போ தான் இருக்குது. நீ எதுக்கோ கிழக்கு வேணும், கலவைக்கு மேக்க வேணும். செவப்பா இல்லையா? ஐயோ என்னையே எப்படி சொல்லிட்டேன். உனக்கு ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஐயா. செவப்பா இருந்தால் கட்டுறாங்களா? கடவுள் உனக்கு செவன்னு கேட்குதா? செவப்பா இருந்தால் கட்டிக்க. கருப்பாக போயிட்டுன்னு கட்ட மாட்டேங்கிறாங்களா? கட்டிக்குவாங்க ஐயா. அது கேரளா பிள்ளைகளா கருப்பு சேப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா ஆம்பளையாக இருந்த போது கட்டிக்குவாங்க. குடும்பத்துக்காலாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. கட்டிக்கலாமா? என்னையே இப்படி சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் சிகப்பாக இருக்கிறவங்க தான் பொண்டாட்டி கட்ட முடியும்னா, இந்த நாட்டில் 3/4 பேர் கல்யாணமாக இருக்காது ஐயா. அப்புறம் என்னையா எப்படியா? அப்புறம் சிகப்பாக இருக்கிறவங்க தான் கல்யாணம் வைக்கணும்னா, இந்த தமிழ்நாட்டில் 3/4 பேருக்கு கல்யாணமாக இருக்காது. தண்டுனா தான் சுற்றிட்டு இருந்திருப்பேன். நீ சொல்கிற கணக்கு பார்த்தா உங்கள்கிட்ட யாரோ தப்பாக சொல்லிக்கிறாங்க ஐயா. என்ன கூப்பிடலாம்? உங்கள்கிட்ட யாரோ கருப்பாக இருந்தால் தான் கட்டிக்குவாங்க, சிகப்பாக இருந்தால் தான் கட்டிக்குவாங்க, கருப்பாக இருந்தால் கட்ட மாட்டாங்கன்னு உனக்கு யாரோ தப்பாக சொல்லிக்கிறாங்க. எவனோ ஆகாதவன் தான் இவனுக்கு சொல்லிக்கிறான் இந்த மாதிரி. அப்புறம் நீ பிள்ளைகளுக்கு கேளு, ஊருக்குள்ளே போய் ஏன் அவனுக்கு சிகப்பாக்கிற இருக்குமா, நல்லா வாட்ட சாட்டமாக கருப்பாக்கம் பிடிக்குமான்னு. கருப்பாக்கிறவங்க தான் இப்போ கட்டுவாங்க ஐயா. நம்ம ஆட்டோட நிறமே கருப்பு தானே ஐயா. அப்புறம்
சிகப்பாக இருக்கிறவன் தான் கட்டணும்னா என்ன, நம்ம பொம்பளைக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் தான் கட்டிருக்கணும். அப்புறம் அதெல்லாம் பொய்யே அக்கா சொன்ன மாத்திரேன். நானா இங்கிலீஷா? அப்போ இங்கிலீஷ் பேர் பேசணுமா? பேசுறதே இல்லையா? ஏன் பேசுகிறாங்களா? இங்கிலீஷ் பேசணும், சிகப்பாக இருக்கணும், அப்போ தான் பொண்ணு கிடைக்கிது இந்த நாட்டில். கவர்றது இந்த நாடு அப்படித்தான். கெண்டக்கால் வேற கபுதையா நீ அவன்றது நடக்கிறோம். இதுக்கு 4 கிலோ கறி நீங்கணுமே தின்னுக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஜம்முன்னு சாப்பிடு. திருப்தியாக 2 கட்டி பீடி வாங்கிட்டு வந்துக்கிறவனுக்கு மட்டும் ஊதி தள்ளு, சரியா? ஆமாம். ஓ ஆண்டவனையும் பெருமாளை மகாமுனியப்பா. என்ன ஒரு நல்ல ஐடியா சொல்கிற கேளு, நீ கட்டிக்கண்ணா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் ஐயா, பேர் கட்டிக்கண்ணா. ஒரு ஏதோ அண்டம் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டிங்க மாதிரி ஏதோ கஞ்சி கஞ்சி காய்ச்சி கொடுத்தா நானும் வந்தா குடிச்சுக்கணுங்களா? சோத்துக்கு தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. நாம் வந்துட்டு போன கடைசியில் உனக்கு ஏதோ ஒத்தாசி அசதிக்கு இல்லாதனாலும் வசதிக்காய்க்கு சோறு அதை ஆக்கி வைக்கிறதுக்கு தான் போகுது. அப்புறம் என்ன ஐயா, அதுக்கெல்லாம் பொண்ணு கிடக்கிறாங்க ஐயா நாட்டில் நிறையா. சோறு களிக்கு ஆக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை, மற்றது ஒன்றுக்கு வேண்டாம். ஏச்சு என்னையா அது? அதுதான் உனக்கு அமையலை. இப்போ தய விஷயம் புரியுது. சோத்துக்கும் கழிக்கு மட்டும் பொம்பளை போதும்னா ஒரு எந்த பொண்டாட்டி இருப்பான்? நீ சொல்லு பார்க்கலாம். நியாயமான மனுஷனாக இருந்தா நீ சொல்லு பார்க்கலாம். ஐயா உனக்கு சோத்தாக்கி வைக்கிறது களிக்கிட்டு வைக்கிறதுலாம் பொண்டாட்டியா? அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையா? சரி. அப்புறம் ராத்திரி சாக்கை வச்சு வெளியே போட்டு தூங்க வேண்டியதான், தின்னு போட்டு. அப்புறம் வெளிஞ்சா பாடுபட வேண்டியதான், மத்தியானம் தின்ன வேண்டியதான், காலையில் தின்னுக்க வேண்டியதான், பேலை வந்தால் பேலை வேண்டியதான், மறுபடி சோத்தை வாங்கி தின்ன வேண்டியதான், சாக்கை விரிச்சு தூங்க வேண்டியதான். வீட்டுக்குள்ள வேலையே இல்லை. அப்புறம் போகல. என்னென்ன வேலை இருக்குது ஒரு ஒண்டா டிக்கெட் நான் சொல்ல பார்க்கலாம். காடு கட்டணும், காடு ஓட்டணும், பணம் பண்ணணும், அப்புறம் பொண்டாட்டிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் வேலை சொல்லு. என்னென்ன வேலைக்குன்னு சொல்லு. ராய் நடிச்சு கொடுக்கணும், ராய் ஆக்கி கொடுக்கணும், களி கூட பண்ணி கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்ன வேலை இருக்குது? தின்னு ஓட்டுனா இருக்க மாட்டேன் ஓடும். தின்னு ஓட்டு இருக்க மாட்டேன் ஓடுமா? ஐயா இப்படி இருந்தால் ஓடாமல் என்ன நல்ல வாயில் வருது ஐயா. அவளுக்கு தண்ணி மோந்து கொடுத்துட்டு, ராய் நரிச்சு கொடுத்துட்டு, ரேஷன் கடையில் அரிசி வாங்கி கொடுத்துட்டு, மாடு கன்று மேய்ச்சிட்டு, அவள் கிண்டி கொடுக்குற சோத்துன்ட்டு சாக்கை விரிச்சு நீ வெளியே படுத்துருந்தீங்கன்னா அவள் ஓடாமல் என்ன மயிரா பண்ணுவா? அலப்பறம் ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லை. சே அதுதான் எனக்கு அந்த இப்போ தான் விஷயமே புரியுது. இதை காது கேட்டால் யாராவது நீ கட்டுற முடிய கூட கட்ட மாட்டாயா? இவங்கிட்ட போய் நம்ம என்ன சுகத்தை கண்டோம்? இவனுக்கு ஆக்கி அரிச்சு போட்டேன், நான் வெந்தயத்தின்னு போட்டு விதி வந்தாச்சு ஆக வேண்டியதான். இந்த ஆள்கிட்ட போனால் நம்ம ஒன்றும் சுகங்க போகிறதில்ல அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா? என்ன போனா ஐயோ ஒரு கல்யாணம் எதுக்கு மூக்கிறது?
சே ஓ அப்பா, கல்யாணம் எதுக்கு மூக்கிறதுனே தெரியாம இருந்துக்கிறாங்களா ஐயா? நான் வாண்டான்னு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன். நாய் நம்மளோட வட்டு நாய் வட்டு அடிச்சுடும். நான் நாய் ஒன்றும் கடிச்ச ஓடுது பார்த்து தெரியாதா? கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? நீ வேணாண்டே. அப்படிதான் ஒரு நாய் கடிச்சு போதை காயிலோட போட்டு ஏயா கல்யாணம் வேண்டாண்ணே? எனக்கு பிரியம் இல்லைண்ணா. பிரியம் பிரியங்கள். ஆமாம், ஆசையும் இல்லை பிரியம் இல்லை. ஆசை இல்லை. என்ன ஆசை இல்லை? கல்யாணம் பண்ணுற ஆசை இல்லை. கல்யாணம் பண்ணுற ஆசை இல்லை. பிரியம் இல்லை. எந்த மாதிரி ஆசைகள் இல்லை? எதுவுமே இல்லை. ஏதோ ஆசையை வர வச்சு தான் பார்க்கறது ஒரு கல்யாணத்தை பண்ணுனா வரும். என்னமோ பண்ணுனா ஓடும், ஓடி விடுவார்கள். அதனால் நம்மளுக்கு கல்யாணம் தேவையில்லை. இப்படியே முண்டை தண்டையாட்டா, கொழு முறிஞ்சு உழவு காடாட்டா, முண்டை கலப்பியாட்டா அப்படி சுற்றின்னு திரிய வேண்டியதுதான். ஒரு நாள் வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் சாக வேண்டியதுதான். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஒரு ஸ்நேகம் இல்லை, ஒரு பரிசும் இல்லை, பெண் வாசனை இல்லை. வைரமுத்தரில் கம்முன்னு செத்து போயிடலாம் ஐயா. அந்த ஆள் தான் பைத்தியக்காரனாட்ட எழுதி வச்சுட்டான். சேலை கட்டுற பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டாண்ணா. உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அதையா. ஏண்ணா சேலை கட்டுற பொம்பளைக்கு ஒரு வாசம் உண்டுன்னு எழுதி வச்சுருக்கிறானே. அவன் உன்னை கண்ட அந்த வார்த்தையை எழுதியிருப்பானா? இருக்குமா? என்ன வாசனை? எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதா? இந்த பொம்பளையோட முந்தானிக்கு ஒரு வாசனை இருக்குல்லையா? நீ கண்டது இல்லையா? என்னண்ணா நினைக்கும்ண்ணா? சரி, எதுக்கு இந்த பிறவிகள்? ஓ, அப்போ உனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையாரு தெரியுது. இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே. ஏன் உனக்கு காலகாலத்துக்கு இதெல்லாம் நீ கற்றுக்கல தெரியல என்ன பண்ணுறதுன்னு? வச்சுட்டு மணி அடிக்கிறதா, இல்லை தேங்காய் பழம் உடச்சி வச்சு பூசை பண்ணுறதா, என்ன பண்ணுறது? அவளை கூட்டியாந்து நாம் கம்முன்னு வாசலில் ஒரு பறை சாக்கு விரிச்சு படுத்து தூங்குவோம். நம்மளுக்கு அவரு நம்பனா சரி, அவளுக்கு எது நம்பினா தான் நம்பாட்டி நம்மளுக்கு என்ன? ஃபஸ்ட்டு உனக்கு தான் முதல் பரிசு. சூப்பர் போ. அதான் உனக்கு யாரும் தப்பாக சொல்லி போட்டேன். இன்னும் கெட்டு போலியண்ணா. இன்னும் வயசு இருக்குது, உனக்கு வால்யூம் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். நான் ஓனா சொல்லித்தரேன். கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னு அவளை கட்டியாந்து அப்படின்னு வந்து காலையில் என்ன பண்ணோன்னு, பொழுதோடு என்ன பண்ணோன்னு, ராத்திரிக்கு என்ன பண்ணோன்னு, வெடிக்காலம் என்ன பண்ணோன்னு ஒவ்வொன்றும் உனக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு பொம்பளையை வந்து குடித்தனமாக நடத்துறதுக்கு எப்படி ஏதுவாக மாற்றுவது அப்படிங்கிற நான் உனக்கு வகுப்பு எடுக்கிறேன், சொல்லித்தரேன். அதன் பிரகாரமே நடத்திடு. அவர் எங்கேயும் போக மாட்டான், ஓட முடியாது, ஒழிய முடியாது. உங்கள்கிட்டயே காலை சுற்றிட்டே கிடப்பா. என்ன பண்ணலாம்? கார் அங்கே நிற்கிறியா பொம்பு? ஏயா நான் சொல்கிறத குணுக்குமா கேட்காம நீ ரோட்டில் பராக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி ஐயா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்குறது? நான் சொல்லித்தரேண்ணா. அக்கக்க ஆணி வேற பிரித்து சொல்லித்தரேன். கவனமாக கற்றுக்கோ. ஒரு பிள்ளையை கட்டியாரலாம். ஆமாம் ஆமாம், நீ கற்றுக்கிட்டு குடும்பம் நடத்தான் பார்ப்போம். இந்த பாங்காட்டில் என்ன போகுது? பண்ணி போடலாம். போய் முதல்ல உனக்கு டை அடிக்கிறான். என்ன நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துட்டு நல்லா ஜம்முன்னு சந்தனம் ஜம்பாது செண்டு கிண்டு ஓட்டு அப்படியே போகலாம். பொண்ணு கொடுக்குறீங்களா? பொண்ணோ இன்னும் வீடோட போய் கேட்கலாம் ஐயா.
அந்த பாறையில் உட்காருங்க வாண்ணா. ஓ இதில் போ கீழே. அந்த பள்ளத்து பாறைக்கு போ, தண்ணி போகுதான்னு பார்த்துட்டு போயிடலாம். இல்லையா தண்ணி போகிறதுக்கு காணும். போகுது ஏன் போகுது தண்ணி போகுது பாரு. எங்கே போகுது? ஓ தண்ணி போகுதா? போ சூப்பர். போ அது போகுது. வா அந்த பாறைக்கு போகலாம். பரவாயில்ல தண்ணி வந்துடுது. சூப்பர் சூப்பர். தண்ணி தரம் போகுதுண்ணா அப்படி போகலாமா? ஓய்க்கலாவா தண்ணி ஓடுதான்னு பார்க்குறேன். அடா குளிச்சா குளிக்கலாம் ஐயா. என்ன குளிக்கலாம் எல்லாம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. தண்ணி வந்துடுது. போ சூப்பர். பா அந்த பாறைக்கு போய் உட்காந்துக்கலாம். தண்ணி சும்மா திண்ணீராட்டுக்குதுயா. அதான் மேலே ஆ சாமி பண்ணிக்கிறாங்க. அது உனக்கு சொல்லுது சாமி. நல்ல மேடையா. மேடு. ஆ நான் அதுதான் அது மூங்க பெருமங்களால இருக்குன்னு சொன்னேன்ல. அது இருக்குதான். எல்லாம் நாற்று நட்டுக்கிறாங்கண்ணா. அதான் நாற்று நாம தான் சீரழியுதா? இந்த 2 பேருக்கு நம்மளோட சீரழியுது. பாரு அது வருது பாரு. நான் அப்போ சொல்ற வீட்டுக்கு போங்கன்னு. வீட்டுக்கு போக மாட்டேன் வருது. வரும்போது தடத்தை மாற்றிக்கலாம். ஏத்தமாக இருக்குது. இதில் போயிடலாம். இதில் போயிடலாம் வரும்போது. எதில்? இதில் இது இருந்தால் பாங்காடாட்டு தெரியுது. பாங்கர் தான். பாங்காடு தானே? ஆமாம். இதுக்குள்ள வந்து போயிடலாமா? போகிறது அதில் போயிடலாம். சரி ஏழு நாடா வா வைக்க வந்துடுது. அப்பா நடதான் போட்டு சீவனை திங்கிதண்ணா. 4 இல்லைன்னு இந்த பரமே வரமாட்டீங்க. அதானே பஸ் ஸ்டாண்டு போய் 4 ஊர் பிள்ளைகளை பற்றி வேடிக்கை வேடிக்கை வாக்க வரலாம்ல. பொழுதுண்டா வரதில்லையா? என்னென்ன ஒரு கல்யாணம் இல்லை, ஒரு காட்சி இல்லை, ஒரு சினிமா இல்லை, ஒரு நோம்பி இல்லை, ஒரு நொடி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருவிழா உண்டா, ஒரு நோம்பி நொடி உண்டா, ஒரு கல்யாண காட்சி உண்டா? அட ஒரு செத்த அளவு தான் உண்டா? ஒன்றும் கிடையாது. அப்படியே அந்த வெள்ளாளச்சி பட்டு மடக்கலையே அப்படியே தண்ணி குளிக்கும்போது கட்டு அரைக்கும் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நாட்டில் என்னென்ன நடக்குது? எத்தனை கச்சேரிகள் என்ன, மாடிகள் என்ன, கோபுரங்கள் என்ன, பிளசர் கார்கள் என்ன, ஓடுகிற பஸ்ஸுகள் என்ன, ரெக்கார்ட் டான்ஸ் என்ன, சினிமா கொட்டகை என்ன, பல வழக்கும் வண்ண வண்ண விளக்குகள் என்ன. போறார்கள் வரார்கள். நாம் போக முடியறதில்ல. ஒரு நயன்தாரா சினிமா உண்டா? ஒரு ரஷ்மிகா மகேந்திரா டான்ஸ் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஆனால் ஓ அப்பா அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தவே இல்லை நீங்கள்? இந்த நயன்தாரா, இந்த ரஷ்மிகா மந்தனா, அந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு தடவை வாரேண்ணா, கூட்டி போய் காட்டுறேன். கோயம்புத்தூர் சரி போனோம்னா ஒரு 4 முழுக்க சுற்றினா கூட பத்தாதையா. என்ன தூரம் தான். என்ன நம்ம புல்லட் எடுத்தா ஒரு 200 கிலோமீட்ரு போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்தோம்னா ஊர் உலகம் நாட்டு நடப்பில் தெரிஞ்சுக்கலாமண்ணா. அப்புறம் அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நீ கனாவிலேயே பார்த்துருக்க மாட்டேன்.
சினிமா கொட்டாய்க்குள்ள இருக்கிறாங்க, படத்தில் வருவாங்க. போனோம்னா எல்லாத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போல. அட காடு கரை கடந்து 7 வனம் வளர்ந்து 7 கடல் கடந்து நம்மளை பார்க்கறதுக்கு குப்பை மகாராஜா வந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நம்ம 2 ஆட்டத்தை போடுவோம். இப்போ அவளுக்கும் ஆடிட்டாளுக்குன்னா நாமளும் நின்று பார்த்துட்டோம்னா இந்த கட்டை கொஞ்சம் சந்தோஷமாக வேகுமல்லவா. அதெல்லாம் விட்டு போட்டு கட்டுத்தான் அரைக்குமே, கட்டிச்சு ஊற்று மூட்டைக்குமே லஞ்சம் கட்டிட்டு சாகருக்கு வைக்கப்பட்டு சுடுகாட்டுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு நான் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதாகப்பட்டது மாடு கீடு முட்டி போடுது ஐயா. எட்டிக்கிட்டு பின்னால் பிறந்த காலை உதச்சி போடுது. உனக்கு உதச்சா தானே உதைக்கலன்னா என்ன? நம்ம 2 ஒன்று தான். அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? மேயற மாட்டை நக்கிற மாதிரி எடுத்துதாம்மா இந்த போல போச்சு. இந்த காட்டு ரசாவுக்கு கால் வலிக்குது. என்ன பண்ணலாம்? நடக்கிறோமா? அதனால் வலி கொஞ்சம் ஏற்படுகிறது. அந்த வலியை போக்க நாம் என்ன செய்யலாம்? படுத்து தூங்குறா. படுத்து தூங்கின வலி வேணுமா? உனக்கு எத்தனை நாசுக்க சொன்னாலும் உனக்கு புரியாதையா. ஒரு தைலம் கீழே வாங்கி ஒரு பொண்டாட்டி கண்டாட்டி கேட்டி ஒரு தோலுக்கும் தலைக்கும் தேய்ச்சிட்டானா அந்த வலி பட்டுன்னு போகுமல்லவா? போகாதான் போகுமா? நல்லா இது. அப்புறம் சொன்ன கேட்க மாட்டேங்கிற. அப்பா ஒரு பெருசுன்னு போயிடுது. பெரியண்ணன் பாரு, பெரியண்ணன் அப்படியே ஜாலியா வராரு. பெரியண்ணன் கிளம்பூர் போயிருந்தீங்களா? சரி சரி, அக்கூடெல்லாம் வந்துக்கிறேன். போங்க வாரேன். அக்கூடு வந்துக்கிறாங்க. போ வார, நான் கடைக்கு போயிட்டு வாரோம். எல்லாம் வாங்கிட்டு வாரோம். போ. எங்கேயோ போய் கொன்னங்கோல பாருங்க. இந்த வயசுலேயுமே என்ன ஐயா கொன்னங்கோல பாருங்க. காலையில் எழுந்திரிச்சு காய் வெட்டி கட்டிட்டு ஒரு 4 டீ கடை, ஒரு 2 பஸ் ஸ்டாண்டு, ஒரு 4 கடை கண்ணி அப்படியே போய் சுற்றிட்டு 4 வேடிக்கை வாட்டு ஒரு போண்டா டீ வாங்கி தின்ட்டு 4 பொம்பளை பார்த்துட்டு எப்படி சந்தோஷமாக புன்னகையோடு வராருவார். இன்னைக்கு இருந்தால் இருக்கிறேன். பெரிய அவருக்கு தெரியல ஐயா. அவருக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க. பார்த்துக்க. இப்போ மணியா வயசு 60 ஆச்சு. அவருக்கு தெரியல ஐயா எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி தெரியணும்னு. பையன் 2 புள்ள 1, 3 இப்படி பெற்றளிக்கிறாரு. அதே வேலையாக இருந்திருப்பாரு போதும் இருக்கிறது. வேலை வெட்டிக்கே போகாம இருக்கிறாரு. அதனாலதான் ஒரு 3 ஆமா. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு தண்ணி கிண்ணி பார்த்துட்டு ஒரு குட்டிக்கு ஒரு பவுடரை போட்டு ஒரு சிலுக்கு சட்டையை போட்டு ஒரு 2 பஸ் ஸ்டாண்டு, 4 கடை கண்ணி, 2 டீ கடை, ஒரு போண்டா பஜ்ஜியை வாங்கி தின்ட்டு அப்படியே 4 பஸ்ஸை வேடிக்கை பார்த்துட்டு பஸ்ஸில் வர 4 அடுத்தூர் பொம்பளைகள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தா அந்த நாள் இனிய நாள். ஓ அப்பா ஆண்டவனே எம்பெருமாளே மகாமணி அப்பா. ஓ நடந்தே நம்ம பாலா போயிட மாட்டேங்குதுப்பா. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக, உன் பாவாடை பூம்பில் நான் காம்பாக வந்தேன் வீம்பாக, உன் வீட்டில் இந்நேரம் ஆளில்லையே, அடி ஓடாதே பெண்ணே நான் தேரில்லையே, அடி பூஞ்சோலையே, உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே குலை 2 தள்ளாதோ வாமுல்லையே, ஆத்தாடி பாவாட காத்தாட
காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து ஏ தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து ஏ தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. மேலே தான் போகுது போ. தானே வேற கண்ணு தெரியாதா? இதே தான் தாடா புல்லு முளைச்சி போச்சு உனக்கு. மனுஷன் நடந்தா தானே பார்த்து தெரியும். மூக்குத்தி பூவே மோகனிலாவே மன்மத பானம் பாயிர நேரம் ஈரத்த நில நாட்டு காலையில் ஒடுங்கி மாலையில் வாலிப விளையாட்டு பூவுடல் புரண்டு வரும் பார்க்கடல் என்னை சீண்டினாள் என்னை தூண்டினாள் அவள் வலைகளை விரித்ததும் நானும் விழுந்தேன். அப்படியே போ அப்படியே போ திரும்ப பார்க்கலாம். 2 ஓடி விட்டு அந்த கொரகாட்டு சந்தில் முட்டு அந்த சந்து இங்கே ஒரு தரம் போகுது வர காலத்தரம் இதுலையே பார்க்கலாம். முட்டு முட்டு முட்டுகள் 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 போய்விடலாம். பூவுடல் புரண்டு வரும் பார்க்கடல் சீண்டினாள் என்னை தூண்டினாள் அவள் வலைகளை விரித்ததும் நானும் விழுந்தேன். மஞ்சத்தாளி முடிந்த பின்னாலே மாப்பிள்ளை நீயாச்சு அடி அச்சம் வெக்கம் இவைகளுக்கென்று விடுமுறை நாளாச்சு. முட்டை போண்டா நல்லா இருக்குதா? ஒண்ணுங்க 4 போண்டா வாங்கி சாப்பிடு போடலாம். ஒன்னும் யோசிக்க வேண்டாம். நல்லா இருக்குதா? தம்பி எனக்கு சுகர் மீடியம் ஒரு காப்பி கொடுங்க. சாப்பிட்டியா? இன்னொரு முட்டை போடா கூட இன்னொரு முட்டை போடா. மசால் போண்டா சூடா இருந்தா ஆளுக்கு ஒண்ணு கூட. காபி சோறு மீடியமா எனக்கு மசாலா போண்டா இருக்கா சூடா இருக்கா? ஒரு போண்டா கொடு மசாலா போண்டா. வெய் வெய் வேணுங்கிறது வாங்கி சாப்பிடுண்ணா. இரு சூடா போடலாம் வாங்கிட்டு சாப்பிடு. மொட்டை போண்டா மறுபடியும் போண்டா வாங்கிக்கலாம். பாரு சட்னி வச்சுக்கிறாங்க பார்த்தியா? சூப்பர் வா. இன்னொரு போண்டா தின்னுட்டு தென் தொட்டுக்கணும் சட்னி தொட்டுக்கோ. முட்டை போண்டா தொட்டுக்கண்ணா நல்லா இருக்குண்ணா. அந்த முட்டை போட்டு தொட்டுக்கண்ணா நல்லா இருக்கு.
சத்தியால் ஆடி தள்ளுபடி ஆஃபர் சரிங்கண்ணா கோபி தானே சத்யா கோபி சத்யா சத்தியம் சத்தியம் சரி வந்துருக்கோம் கான்டாக்ட் கஸ்டமர் தான் அவருக்கெல்லாம் தெரியாது போங்க அவருக்கு எதுவும் தெரியாது நோட்டீஸ் சட்னி தொட்டுக்கண்ணா தொட்டு கப்பியா ரைட் சூப்பர் இந்த சட்னி தொட்டு போண்டா தின்னு இந்த போண்டா தின்னு அந்த போண்டா தின்னு போதுங்கிறேன் அந்த புள்ள சாப்பிடு காபி சொல்லிட்டு டீ சொல்லிட்டான் அண்ணா இந்த ஒரு காபி குண்ணா நல்லா சக்கரை ஜாஸ்தியா கூட சக்கரை ஜாஸ்தியா ஒரு காபி இன்னும் போண்டா வேணாலும் வாங்கிக்கா கூட காப்பி சொல்லிக்கிறேன் போன சொல்லிட்டா போன சாப்பிட்டேன் சட்னிக்கு சட்னிக்கு இன்னொரு போண்டா கேட்குறதா கேளு நான் மசாலா போண்டா ஒன்று கூட மசாலா போண்டா சிங்கிள் ஒன்று கூட சட்னி இருக்குது பாரு அந்த சட்னிக்கு தான் போண்டா கேட்குறேன் குடு குடு சாப்பிட்டு நீ சாப்பிடு நீயே சாப்பிடு ஆடி தள்ளுவடி அதையும் சாப்பிடு நம்பிருச்சா ரெண்டு போன சாப்பிடுறியா அது கொஞ்சம் இறக்கமா இருக்கு குத்தாங்கல் நிறைய இருக்கு வெட்டி வச்சு போகணும் போட்டு விழுந்துடாது கீழே ஆமா இந்த நாய் கருமாந்திர கைக்கிலையும் காய்க்கலையும் நம்மளும் காட்டிட மாட்டேங்குது பேரளவு
ஊதணும். குறுக்கு காருக்குள்ள வந்து ஊத்து. அது நாம அங்கே இருந்து ஸ்மார்ட் வருது. அங்கே இருக்கணுமல்ல. ஆமாம். அங்கே இருக்க மாட்டு வருது. அப்பா அது காசை நாமளும் போயிட்டு விளாட்டு வருது. அதுக்கு ஒரு குஷி தான். எங்க நடந்த அப்புறம் அங்கிருந்தா வருவாங்க. நடக்கணுமா? அப்புறம் கொஞ்சமா பக்கமா பாடியா ஒரு 9 மைல் அச்சு. 9 மைல் வராது, ஒரு 7 மைல் வரும். 7 கிலோமீட்டர் வரும். அப்புறம் போக வர 9 மைல் சேர்னாங்களா? 9 மைல்னா எத்தனை ஐயா? 18 கிலோமீட்டர் ஆகுதா? அவ்வளவு இருக்காதையா, ஒரு 15 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டர் வரும் நம்ம வீட்டுக்குமே. ஆமாம் இருக்கு. 7 கிலோமீட்டர் கணக்கு. என்ன சரி நமக்கு தெரியல, நம்ம நடக்கிற ஆளுக்கு தெரியல. நடக்காத ஆளுங்க தூரத்தை கணக்கு போட்டே வருவாங்க. நாம தான் தூரம் காலம் நேரம் எதுவும் பார்க்கறது இல்லையா? உருவாயினக்கிறவ சொல்லிக்கிறாங்க. பார்த்துக்கப்பா. ஓ பள்ளத்தில் உட்காந்து ஆக மாட்டேங்குது. இந்த பள்ளத்தில் போய் உட்காந்து 2 வாய் அந்த தண்ணி எழுதி குடிச்சிட்டு அந்த ஆய மரத்தடியை கொஞ்சம் இலப்பாரிட்டு போனோம்னா நம்ம காடு போய் சேர்ந்துக்கலாம். இதுதான் கணக்கு. கல் கொட்டுறேன் பார்த்து தான் வரணும்ப்பா மகராசா. நீ எட்டி வச்சுப்போ. வந்துருவனையா. நீ இப்போ 2 பேர் பார்த்துக்க வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒருத்தனே வருவேனே. அப்போ அது ராத்திரி 7 மணி 8 மணி 9 மணி ராத்திரியில் வருவேனே. அதில் பாம்பு கிடந்தாலும் தெரியாது, பள்ளி கிடந்தாலும் தெரியாது, சிறுத்தை படுத்துருந்தாலும் தெரியாது. அப்படியே ஆண்டம் மேலே பாரத்தை போத்துட்டு போய் சேர வேண்டியதான். கடை சரியில்லை. இதுக்கெல்லாம் எது பதுங்கியிருந்தாலும் தெரியாது. வெய்ய வந்துடுதுய்யா, வெய்ய வந்துடுதுய்யா. நேரம் இந்த இடத்துல இங்கே முன்னால் இடத்துல தாவுக்கு இறங்கிக்கலாம். அந்த பாறை அடி போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம். நம்ம இறங்கணும், அதுலேயே இறங்கிக்கோ. அங்கே தான் தண்ணி நல்ல தண்ணி இருக்குது. அந்த பக்கம் போனோம்னால பேண்டு இப்போ எல்லாம் ஆம்பளை பொம்பளையெல்லாம் பேண்டு பொச்சு கழுவுற தாவு. ஆமாம், அந்த தண்ணிக்கு நிற்கிறக்க அதை கிதி குடிச்சு போகிறோம். இதில் போனால் தான் சுத்தமான தண்ணி கிடக்கு. ஆமாம். வந்ததாவளியே போவோம். என்ன போகுது? எப்பவுமே ஏறின மரத்துலேயே இறங்கிக்கணும். ஆமாம், பக்கத்தால் மரத்தையே ஒரு மரத்தில் ஏறி போட்டு இன்னொரு மரத்தில் தாவலாம் அப்படின்னு நினச்சோம்னா தான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வர்றது. ஒரே மரத்தில் ஏறி ஆமாம் அதே தான், அதே மரத்தில் இறங்கிடணும். மரம் மட்டும் மரம் தாவலான்னு நினச்சோம்னா பொழப்பு பிந்த வச்சிரு. என்ன வச்சிரு? பிந்த வச்சிரு. ஆமாம், நான் வந்துடுறேன்போ. வழுக்குது. ஆமாம் வழுக்குது 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 வழுக்குது. போய் நல்லா ஆய மரத்து நிழல் பாரு பார்க்கலாம். ஸ்டடி அவுட் முளக்கு பார்த்து தானையா வர. நீ போயா, என்னை பார்த்து வா. இப்போ நீ பொட்டுன்னு ஓட்டு விழுந்துடா சித்த பல்லு போடுவா போகுது. அதில் போனால் பாறை ஏற மாட்டேன். அலையில போ. வேறு கிழக்கால மரத்தட்டி போ. அப்படி சூப்பர். போ. நல்ல ஒரு நிழல் பாருங்கள். நல்ல ஒரு நிழல் பார்த்து அடே அப்பா நல்லா குழுன்னு இருக்கிற நல்லா இருக்கணும். குப்பை மகாராஜா நாய்களோட தண்ணி குடிக்குது. நம்மளுக்கு ஒரு தண்ணி இல்லை, ஒரு தாவு இல்லை, ஒரு கல்யாணம் இல்லை, ஒரு கச்சேரி இல்லை, ஒரு சினிமா இல்லை, நயன்தாரா இல்லை, ரஷ்மிகா மந்தனா இல்லை. என்ன உழப்பு நம்ம உழப்பு. இந்த கருமம் பிடிச்சி பேராள நம்ம காலை சுற்றிட்டே கிடக்குதுய்யா நம்ம கருமம். டா உட்காரையா, இந்த பாறை மேலே வச்சு போட்டு உட்காரையா. குறைய ஒரு பீடி இழுப்பியாமா. கோல் ஹோட்டலி வேற ஆளு. அப்படியே வா தண்ணி அள்ளி குடிக்க. குடிய தண்ணி குடிய. தாவம் இல்லாமல் குடிப்பதில்லை.
கரெக்டு. பசிச்சா தான் திங்கணும். பசிக்காமல் தின்னா நோவு. கரெக்டா? பசிக்காமல் தின்னோம்னா நோவு. பசிச்சா திங்கணும். கரெக்டா? சூப்பர். வா. காடு இருண்ட வனக்காடு கருணச்சி காடு மல்லோ போகாதே கண்மணியே என் பொற்கொடி நாயகியே அப்படின்னு அந்த தங்கால் ஆகப்பட்டவள் இந்த வனாந்தரத்திலே தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தேடி போகிற பொழுது இப்படி சுனை நீரூற்றை கண்டாள். அப்பொழுது மண்டிக்கிட்டு அந்த முந்தானையை விரித்து இந்த நீர்மேல் படர்ந்திருக்கும் பாசியை விலக்கி அந்த முந்தானையில் ஊறிய நீரை அள்ளி பருகிய பொழுது அங்கே மலை வெள்ளாள கவண்டர் என்ற மலைவாழ் இளைஞனை கண்டால் காதல் மலர்ந்தது. நேரத்துக்கு இப்படி பாங்காட்டில் தண்ணி அடி குடிக்கிற போது நம்ம முப்பாட்டி நல்லதாங்க நான் மருது பார்த்தியா இப்படி தாயா சின்ன நம்பரியான செத்ததுக்கப்புறம் மலங்காட்டில் வந்து செத்து போகலான்னு வந்தவா தாகத்துக்கு தண்ணி அள்ளி குடிக்கிற போது ஒரு மலைக்காரனை பார்த்துட்டா. மலைக்கார அவளை பார்த்துட்டா. அங்கே 2 பேரும் ராசியாகி கல்யாணம் பண்ணி 4 மக்களை பெற்று அதுக்கு 4 மக்களை பெற்று அதுக்கு 10 மக்களை பெற்று அது 100 மக்களை பெற்று வளர்ந்தது தான் இந்த காளிமலை நாட்டு மலைவாழ் மக்கள். சூப்பர் பா. தண்ணி இது கையாட்டவே ரோசா போட்டுருக்கு ஐயா. தண்ணியோட குணமே அதுதான் ஐயா. யோ குப்பனா தண்ணி குடியே சும்மா நல்லா இருக்குது ஐயா. யோ என்ன பொள்ளாச்சி இளநீரை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் தான் இந்த மாதிரி இளநீ கிடைக்கும். அந்த இளநீயும் இந்த தண்ணியும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா வெள்ளப்பறையா சடையச்சாமி காப்பாத்தப்பா காப்பாத்தப்பா காப்பாத்தப்பா. இன்னும் பழகாத தூரம் நாம் போகணுமே. நம் குதிரைகள் எங்கே? நம் வேல்கள் எங்கே? நம் வேல்கள் எங்கே? அந்த பலா மரத்திற்கு மரத்தடிகள் கட்டி இருக்கும் 2 குதிரைகளை அவிழ்த்து கொண்டு வா. இருவரும் அதில் ஏறி பகடப்பகட 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 அப்படின்னு கேரளா போகலாம். பொண்டாட்டி கேட்டலாம் என்ன? சரி வீடியோ நேற்று பார்த்து வை குடுவாக்கலாம் எனக்கு ஒன்று போடு ஸ்டடி போட்டு இப்படி கொடுத்தா எப்படி யாரையும் பார்த்து வைக்கிறது? குட்டிங்கள் மகாராஜா இரு அப்படி வாயில் வச்சு ஒரு விருப்பம் எடுத்துக்கிறேன். போதும். வார ஒரே சவாரி. நம்ம காருக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு விட்டுச்சோம்னா தரன்னு போயிடும். மணி 2:30க்கு மேலே ஆகிப்போச்சு. என்ன நேரம் சமைச்சு 3 இருக்குமா? தெரியலையா? ஆமாம் அது பக்கத்துக்கு இருக்குது. 3 இருக்காது, கொஞ்சம் பக்கத்துக்கு இருக்குது. 2:45 பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி பவுல் நம்ம குடிச்சு போட்டேன் கொஞ்சம் விஷம் கொஞ்சம் கம்மியாயிடுது. இந்த நடப்போடப்பு நல்லாவே இல்லையா? ஆனால் யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்படி காட்டு வழியா 2 பேரும் வாய்க்கு வந்த நாயத்தை அப்படியே கால் போன போக்கில் பேசிட்டு மேனேஜர் கூப்பிட்றான். காங்கால் அட்டன் பண்ணோன்னு மீட்டிங் அட்டன் பண்ணோன்னு 9:05 போனால் நிற்க வச்சு நாயை பார்க்குற மாதிரி பார்ப்பான். 9 மணிக்கு போகிற வேலைக்கு 9:05 போனோம்னா ஒரு தனி 3 மாதிரி நிற்க வச்சு பார்ப்பான். 4 பேருக்கு முன்னாடி வேடிக்கை பார்ப்பான். இந்த பொழப்பு குதியெல்லாம் இல்லாமல்
ஒரு கார்பரேட்காரங்கிட்ட சிக்கிட்டு அந்த அவன் கொடுக்குற 50-60 ரூபா சம்பளத்துக்கு நாய் படாத பாடு படாமல் நம்மளுக்கு முன்னால் ஒரு நாய் போகுதுல்ல அந்த மாதிரி கால் போன போக்கில் காற்று போன போக்கில் போயிட்டு இருந்தா அது வாழ்க்கை. போ 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 கால் வலியாகி விட்டது குப்பனா. நீ போகும் வழி எங்கும் தாம் போகும் என் சேலை வழி தெரியாத ஆறு இது, இத நம்பித்தானா ஓடுவது. பொல்லாப்பு வேணாம் புள்ள பூச்சூடும் காலம் வல்ல, நான் தூங்க பாயும் இல்ல நீ வந்த நியாயம் இல்ல. மனசத்தால் போட்டு அடியே நீ போ வேணா விளையாட்டு. சின்ன பொண்ணு சேலை செம்பகப்பூ போல, சின்ன பொண்ணு சேலை செம்பகப்பூ போல, கையே மாறாப்பு மயிலே நீ போவேனா விளையாட்டு. எப்படி இளையராஜா வச்சானையா பாட்டு. நீர் போகும் வழி எங்கும் தான் போகும் ஏஞ்சல அவாடுறா எழுத. நீர் போகும் வழி எங்கும் தான் போகும் ஏஞ்சல. அதுக்கு அவன் சொல்றான், அலே என் புண்ணால வராத, வழி தெரியாத ஆறு இது, இத நம்பித்தானா ஓடுவது. அவன் சொல்றான், நானே ஒரு வழி தெரியாத காட்டாரு, இதை நம்பி நீ வந்தீங்கன்னா புட்டக்கரையா போயிடுவ, சேலை சுத்திட்டு போய் சேருங்கிறான். வழி தெரியாத ஆறு இது, இத நம்பித்தானா ஓடுவது. அப்போ சொல்கிறான் பாரு, மறுபடியும் கேட்டாலாம், பொல்லாப்பு வேணாம் புள்ள நான் தூங்க பாயும் இல்லை, நீ வந்தா நியாயம் இல்லை. பொல்லாப்பு வேணாம், நான் தூங்குறதுக்கு எங்கள் வாய் இல்லை, நீ வந்தா அதில் நியாயமே இல்லை. வேணா விளையாட்டு மயிலே நீ போ அப்படிங்கிறான். எப்படி சின்ன பொண்ணு சேலை செண்பகப்பூ போல, கையே மாறாப்பு மயிலே நீ போ வேணா விளையாட்டு. குற்றாலத்துக்கு போவோம் போவோம் அடடா, அங்கே கொட்டுது தண்ணி தண்ணி, உட்டால கிளி அம்மா எம்மா. பார்த்தியா நம்மளால் எப்படி எழுதிக்கிறான்னு, அப்படியும் எழுதிக்கிறான். உட்டால கிளி அம்மா எம்மா, அட உன்னை நினச்சி மஞ்ச குளிச்சேன், அடி நீயும் நானும் ஒன்னா சேர. வெள்ளிக்கிழமை அடடா தலை முள்ளிகி அடடா மல்லிகை பூவே தலையில் வச்சேன். ஆமாமா பாட்டு. மல்லிகை பூவே தலையில் வச்சு வாசக்கதவை திறந்து வச்சேன். ஆமாமா. எப்படி டிஸ்கோ சாஞ்சின்னு ஜனகராஜுன்னு
இந்த பாரம்படுகள் ஆடினா அவங்க ஆட நாம் பாட நீ பார்த்துருந்தா எல்லாமே நடந்திருக்குமே ஐயா. நீ பார்த்துருந்தா எல்லாமே நடந்திருக்குமே. இல்லை நம்ம பாட்டு எழுதி வச்சுக்கிறோம் ஒன்னா கூட கேட்க மாட்டியா ஐயா. ரா கோழி 2 முழிச்சு இருக்கு 2 கூவாம தனிச்சு இருக்கு கண் பார்வைதான் அனலாய் கொதிக்க நடுசாம வேலையில் வாரேனுங்க. எதுக்கே வர சொன்னா ஆச்சு போ.